வணக்கம். நெருப்பு தமிழர். மானாமதுரை சட்டமன்ற தொகுதி. மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் கஞ்சா கலாச்சாரம், இப்போ தற்போது நடந்த லாக்அப் டெத்து, ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்ட விடயம் உங்களுக்கு தெரியும். இந்த ஊரில் தாங்க, இந்த இடத்துல தாங்க கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒயின் ஷாப்பு தாங்க 24 மணி நேரம் திறந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பையன் மீது கஞ்சா வழக்கு போட்டு அவனை காவல் நிலையத்துக்குள்ளே வச்சு அடித்து கொலை பண்ணியிருக்குது நம்ம மானாமதுரையில் இருக்கக்கூடிய காவல்துறை. அப்போ காவல்துறை இப்படியெல்லாம் செயல்படுது. ஆனால் எப்படி செயல்படுது? திமுகவினுடைய ஆட்சியும் மானாமதுரை திமுகவினுடைய கோட்டையமாகவும் இருக்குது. அதனால் இதுவரையில் கண்டும் காணாமலும் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகள் இருந்து கொண்டிருந்தாலும், ஆனால் இந்த பகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் ஒரு பெரிய பெரும்பான்மையும் இருக்குது. இந்த சில நாட்கள் கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக நீங்கள் ஓரளவிற்கான ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இந்த பகுதியில் பெற முடியும். அதனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுடைய கவனத்திற்கு கொஞ்சம் இந்த பகுதிகளில் கடுமையாக உழைங்க. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அராஜகத்தையும் கஞ்சா கலாச்சாரத்தையும் சாராயத்தையும் ஒழித்து இந்த பகுதிகளுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும்னா நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க. விவசாயிகள் கடந்து போகாதீங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்கள். மானாமதுரை ஒரு மகத்தான ஒரு பகுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது என்பதை உணருங்கள்.